வணக்கம். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் நான் உங்கள் மது. இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த வீடியோவில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு கேள்வி உண்டு. அந்த கேள்வி கேட்கும்போது இடையிடையில பதில் சொல்ல வேண்டி வரும். சரியா? அப்போ நான் முதலாவது பதில், ரெண்டாவது பதில், மூணாவது பதில், நாலாவது பதில் ஒன்றொன்றா கேட்டுன்னு வருவேன். நீங்கள் ஆன்சரை ஒரு ஆக்களாக கமெண்ட் பண்ணுங்க. சரியா? நீங்கள் போடுற அவ்வளோ ஆன்சரும் ஆறு சரியோ அந்த கமெண்ட்டை வந்து நான் பின் பண்ணுவேன். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக வந்து பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். சரி, நான் ஒரு கேள்வி வந்து கேட்க போகிறேன். கேட்டுட்டு போகும்போதே ஒரு ஆன்சராக சொல்லுவேன். ஆன்சர் சொல்ல மாட்டேன். முதலாவது ஆன்சர், ரெண்டாவது ஆன்சர், மூணாவது ஆன்சர் சொல்லுவேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கொமெண்டில் முதலாவது, ரெண்டாவது, மூணாவது போட்டு கொமெண்ட் பண்ணுங்கள் ஆன்சரை. ஓகே, இப்போ கேள்விக்குள்ளே போகலாம். ஓகே, நீங்கள் இந்த கேள்வி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. சரி, அது பிரச்சனை இல்லை. இப்போ நான் கேட்க போகிறேன். பார்த்துருப்பீங்க நானே, நீங்கள் ஆன்சரை சொல்லுங்கள். கேள்விக்குள்ளே போவோம். ஏன்னாட்டா ஒரு ஃப்ளைட் ஒன்று போயிட்டு இருக்கு, அதில் கல் கொண்டு போகிறாங்க. இப்போ ஒரு 50 கல் கொண்டு போகிறாங்க. அதில் ஒரு கல் கீழே விழுந்துட்டு. இப்போ அந்த ஃப்ளைட்டில் எத்தனை கல் இருக்கும்? முதலாவது கேள்வி. சரியா? ரெண்டாவது கேள்வி என்னென்னா, ஒரு ஜானை குட்டி ஒன்று இருக்கு, அதை நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணும். எப்படி வைப்பீங்க? எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். மூணாவது கேள்வி கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. ஒரு ஒட்டகம் ஒன்று இருக்கு, ஒட்டக சிவிங்கி, ஒட்டகத்தோட ஒட்டகத்துக்கு தலை நட்டில் தானே, ஒட்டக சிவிங்கி ஒன்று இருக்கு, அதை நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க போறீங்க. அதை என்னட்டு வைப்பீங்க? சரி, ஓகே. நாலாவது கேள்வி. இப்போ ஒரு காட்டுக்கு ராஜா பேர் தானே சிங்கராஜா. சிங்கராஜாட பர்த்டே பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணியிருக்கு. அவ்வளவு மிருகத்தையும் இன்வைட் பண்ணியிருக்கு. ஆனால் எல்லா மிருகமும் பர்த்டே பார்ட்டிக்கு வந்திருக்கு, ஒரு மிருகம் மட்டும் வரல. அது எந்த மிருகம்? அஞ்சாவது கேள்வி என்னன்னா, ஒரு முதல நிறைஞ்ச ஏரி இருக்கு. அந்த முதல நிறைஞ்ச ஏரியை ஒருவர் வந்து கடக்குது, முதலேட்ட கடி பண்ணாம கடக்குது. நிறைய முதல, அதுல காலை வைக்கக்கூடிய இயலாது. அப்படி இருந்தும் அந்த ஏரியை ஒருவர் கடந்து வெளியே போயிட்டு என்னன்னு கடந்து. அடுத்த ஆறாவது கேள்வி என்றால், அவர் கடந்து போயிட்டு இருந்தா போல மாயமா இறந்து போயிட்டு. அவர் இறந்ததுக்கான காரணம் என்ன? இந்த 6 கேள்விக்கும் லைனா கமெண்ட் பண்ணுங்க. ஒன்றொன்றா இல்லாமல் ஒரே கமெண்ட்ல 1 2 3 4 5 6 போட்டு அதுக்குரிய ஆன்சரை போடுங்க. நான் எந்த கமெண்ட்ல அவ்வளவுக்கும் சரியான ஆன்சர் வருதோ நான் அதை பின் பண்றேன். அப்படி இல்லைன்னா நான் ஆன்சரை கொஞ்ச நாள்ல போடுறேன். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது. நீங்கள் மட்டும் பார்க்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் சரியான விட வாரது சான்ஸுகள் நிகழ்த்தகவு தெரிந்தாலே உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களில் நான், உங்களுக்காக நான். நன்றி, வணக்கம்.